ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம வீட்டில் வந்து 2 மாதுளையாவது பறித்து சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணி வச்சுருந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள் இந்த கவருடைய நிலைமை. கவரை பிரிச்சுட்டாங்கங்க. நல்ல பெருசாகவே வந்திருந்தது. சரி, ஆசை அன்னைக்கே பறிக்கலாம், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே பறிக்கிற அளவுக்கு நம்ம கடையில் எவ்வளோ பெருசு வாங்குவோமோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. பறிச்சிடலான்னு எங்கள் வீட்டில் அவங்க சொன்னாங்க, இல்லை வீட்டில் உள்ளதில்லை, இன்னும் கொஞ்சம் அது பருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. விட்டுருக்கேன். நேற்று ஒன்று சாப்பிட்ருந்தது. சரி, இன்னொன்று கவரில் தானே இருக்குது, சரி ஒன்றையாவது பறிச்சிருவோன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்க்குறேங்க. கவரையும் காணோம், கடித்து பாதியையும் காணோம். ஒன்று மட்டும் பாதி தோலை மட்டும் வச்சுட்டு போயிருக்காங்கங்க. ஆக மொத்தத்தில் இந்த மாதுளைன்னு ஒன்று வளர்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வெக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு மாதுளை கிடைக்கலங்க. நானும் எத்தனை இடம் இந்த மாடி தோட்டத்தில் மாற்றிட்டேன். எவ்வளோ காய், ஒவ்வொரு தடையும் 30, 40, 50ன்னு அவ்வளோ காய்கள் வருது. ஒரு காய் நமக்கு தர மாட்டேங்குதே அப்படின்னு கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி தான். நான் நிறைய இருந்து சாப்பிப்போம். கீழே வந்து கீழ்த்தோட்டத்தில் சீத்தாப்பழம் வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நமக்கு அப்பப்போ ஆசைக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கிது. அது போக அவ்வளவு சாப்பிட்றாங்க சீத்தா. ஆனால் அது தரை தோட்டங்கிறதுனால வந்து நமக்கு வந்து நம்ம ஆசைப்படும் போது அப்படியே அது கை கெட்டின தூரத்தில் உள்ளதை மட்டும் நம்ம பறித்து சாப்பிட்ருக்குறோம். மேலே உள்ளதெல்லாம் அவங்க சார் மேலே உள்ளதை நம்ம பறிக்கிறதும் கஷ்டம். இதுனா டக்குன்னு பார்த்தோன்னா ஆசையாக எடுத்து பறித்து சாப்பிட்டுக்குவேங்க. அது எனக்கு ஒன்றும் தெரியல. நம்மளோட அதிகமாக ஒரு 5 மடங்கு அதிகமாக அவங்க சாப்பிடுவாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் இது கண்ணில் பக்கத்துலேயே பார்க்குற எல்லாமே நம்ம பறிக்கிற தூரத்தில் இருக்குது. ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கலைங்க. இது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரிங்க, என்னுடைய வருத்தத்தை உங்ககிட்ட புலம்பிட்டேன். ஓகே, பாய்.